அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மாதிரி தமிழ் தேர்வு. இப்ப இந்த மாதிரி தமிழ் தேர்வுல கட்டாயமா பாத்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டினுக்கு இன்னைக்கு நம்ம 100 கேள்வி பார்க்க போறோம். இந்த 100 கேள்விக்கு உங்களால பாத்தீங்கன்னா எவ்வளவு கேள்வி அடிக்க முடியுது? ஒரு 95க்கு மேல நீங்க அடிச்சிட்டீங்கனாலே வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நிச்சயமா பாத்தீங்கன்னா நீங்க ஜாப் வாங்கிருவீங்க. நீங்க ஜாப் வாங்குறதுக்கு இந்த 100க்கு எவ்வளவு கொஸ்டின் உங்களால அடிக்க முடியுதுன்னு பாத்திரலாம். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. இந்த மெத்தட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். உங்களுக்கே தெரியும் ஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இப்பெல்லாம் இந்த இமெயிலே பிரிண்ட் எடுத்துருவாங்க. ஆனா சப்போஸ் இமெயில் இல்லாத காலத்துல இந்த ஃபேக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதுவும் ஒரு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேக்ஸ் ஆர்டர் அனுப்பும் போது இந்த இது ரொம்ப முக்கியம். சோ அதனால இது அலுவல் ரீதியான ஒரு கலைச்சொல் அந்த இதுலயும் கேட்பாங்க. சோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. தொலை நகல் இயந்திரம். இப்ப கொரோனா பரவிட்டு இருக்கு, அதனால மாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்க்னா என்ன? நிறைய பேருக்கு தெரியும், ஆனா தப்பு பண்ணிடுவீங்க. இங்க பாருங்க, முகக்கவசம். மூக்கு கவசம் கிடையாது, முகமுடி சொல்லக்கூடாது. தலைக்கவசம்னா ஹெல்மெட், முகமுடி அல்ல, முகக்கவசம். அடுத்த கேள்வி, கோயம்புத்தூர் எப்படி மருவி இருக்கு அப்படின்னு கேட்டா கோவை. ஊர் பெயர் மருவு. திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி எவ்வாறு மருவி இருக்கு? உங்களுக்கே தெரியும். இதுக்கான ஆன்சர் திருச்சிராப்பள்ளி எப்படி மருவி இருக்குன்னா திருச்சி. கும்பகோணம், இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டோம், கும்பகோணம் வெத்தலை புவிசார் குறியீடு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. அது எங்கெங்கெல்லாம் விளையும், கும்பகோணத்தையும் தவிர்த்துட்டு எங்கெல்லாம் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கோம், ஃபுல் வீடியோவும் இருக்கு. நீங்க ரெண்டையும் பாருங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். சரி, இதுக்கான ஆன்சர் குடந்தை. கும்பகோணம்னா குடந்தை. சரியான நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறி டைப்ல கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. பாருங்க, அடடா எவ்வளவு சிற்பங்கள் தான் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததும் நிறுத்தற்குறி தான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோழர்கள் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. எல்லாத்துக்கும் கமா கமா வந்திருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ரைட்டா? நிறுத்தற்குறியில இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம நார்மலா பேசிக்கிட்டு இருப்போம், ஆனா அதை பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாத்தணும். திரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். திரட்டைனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேங்காய் சரட்டை. திரட்டையில் இருக்காங்க. சோ அப்ப இந்த கொட்டாங்கச்சியில் சோற்றை வடித்து நீட்டினான். அகப்பையில் நீத்து பாக்கத்தை வடித்து நீட்டினான். கரண்டியில், கரண்டி எல்லாம் வராது, அகப்பைன்னு வராது. கொட்டாங்கச்சிங்கிறது ரொம்ப கலக்கியலா இருக்கும். அப்ப சிரட்டையில் தான் வரும். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் தான் வரும். எழுத்து வழக்க எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. தோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது தான் எழுத்து வழக்கு. தோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. இங்க வீசியதுன்னு கொடுத்துருக்காங்க, வீசின அப்படிலாம் வருமா? இந்த மாதிரி ஒருமை பன்மையும் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். 10வது கேள்வி, பொருத்தமான காலம், அதாவது அது இறந்த காலமா நிகழ்காலமா இந்த மாதிரி கேட்கிறாங்க. கபிலன் வேலை செய்ததால் ஊதியம் பெறுவான். வேலை செய்ததால் அப்படின்னா இறந்த காலம், ஊதியம் பெறுவான் அப்படிங்கிறது எதிர்காலம். அப்ப வேலை செஞ்சதுனால சம்பளம் வாங்க போறான், அப்ப எதிர்காலம். ரைட்டா? சோ எதிர்காலம் என்பது சிறப்பான வார்த்தை. அடுத்தது, விண், கோல், மாலை, மீன் இதெல்லாம் இணைத்து சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும். விண் கல் இருக்கா? இல்ல. விண் மீன் இருக்கா? இருக்கு. விண்மீன் தான் வரும். விண் மாலை வராது, விண்கோள் வராது, மீன்வெளி வராது. விண்வெளி வேணா வரும், ஆனா இங்க விண்வெளின்னு கொடுக்கல. ஏன்னா விண்வெளி அப்படிங்கிறதே இல்ல மேல. ரைட்? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். ரைட்? அடுத்தது, குமரன்
மழையில் நனைந்தான். இது என்ன காலம்? நனைஞ்சுட்டான். அப்ப இது இறந்த காலம். அடுத்த கேள்வி பாருங்க. உரைத்த, இதுக்கான வேர் சொல் என்ன? உரைத்த வேர் சொல் எப்போதுமே கட்டளையில் இருக்கும். உரை. அடுத்தது சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் டேஸ். கேலி சித்திரம்னா என்னன்னு கேக்குறாங்க. என்ன கேலி சித்திரம்னா என்ன? கார்ட்டூனை தான் கேலி சித்திரம் சொல்லுவாங்க. கார்ட்டூன், நம்ம இந்த மதன்ஸ் கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க. இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கும். தினமணி, தினத்தந்தி, தினமலர்ல எல்லாம் கேலி சித்திரம் வந்திருக்கும். முதலில் கேலி சித்திரத்தை பத்திரிகையில் கொண்டு வந்தவர் யார்? கொஸ்டின் கொடுக்கல, கேட்டா என்னன்னு பதில் சொல்லுவீங்க. கேலி சித்திரம் டேஸ் அப்படின்னு நீங்க பதில வந்து ஃபில் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி, 15வது கேள்வி. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர்? எத்தனை பேர்? சரியான இணைப்புக்குரிய சொல்லை நிரப்ப வேண்டும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால்தான் காக்கை கூட்டுல போய் முட்டையிடும். சரியா? கரெக்டா வருதா? சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. இணைப்பு சொல் இங்க பாருங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இங்க ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தை வரும். எனவே மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராது. மேலும் மரங்கள் தான், மேலும் கூட ஒரு சில இடத்துல வரலாம். மேலும் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆனா இந்த இடத்துல பொருந்தல. ஆகையால ஏனெனில், ஏன் மரத்தை வளர்க்கணும்? ஏன்னா அதுதான் வந்து மலைக்கு ஆதாரம், அடிப்படைன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. சரியான இணைப்பு சொல்லை கொண்டு வாங்க. உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் இந்த பாத்திரத்தில் இருப்பவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். என்ன வரும்? அதனால தான் இதை வந்து கொடுக்க போறேன், அதனால இதை வழங்க போறேன்னு சொல்றாங்க. அடுத்தது கொழுந்தாடை. கொழுந்தாடைன்னு கொடுத்திருக்காங்க. இதை என்ன பண்ணணும்? அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லை தருக. வாக்கியத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி. இப்ப கொழுந்தாடைனா நுனிப்பகுதி, கரும்பின் நுனிப்பகுதி என்று கூறுவார்கள். கரும்பின் நுனிப்பகுதி. இப்ப இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க, க அப்படின்னு வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. க வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். க அப்படின்னு வந்தாலே வியங்கோல் வினை. வாழ்க, வளர்க, கொள்க, குறைக்க. இரு பொருள் தருக. படி. படினா நல்ல நூல்களை படி. ஏணிப்படி, ஆடிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க படிக்கட்டு, படிக்கிறது, படித்தல் ரெண்டுமே வருமா? நகை, நகை. அதே மாதிரி அது என்ன சொல்ல? சொல்லரி, சொக்க வைக்கும், சொக்க வைக்கும் சொல்லரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொப்ப ஆபரணம், நகை, நகைச்சுவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கூவல். கூவல்னா நீர்நிலை மற்றும் பள்ளம். இது நிறைய பேரு அடிக்க மாட்டீங்க. சொன்ன நகை, படி இதெல்லாம் எல்லாருமே அடிச்சிருவீங்க. இங்க கூவல் அப்படிங்கிறது என்ன? நீர்நிலை, பள்ளம். பொருள் வேறுபாடு அறிக. ரெண்டு எழுத்து கொடுத்தாங்க. பொருள் வேறுபாடு அறிக. ரெண்டுது என்ன அப்படின்னு கேட்டா உலை, உலை. உலை அதாவது சிறப்பு லகரத்தில் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நடுலகரம், பொது லகரம், பொது லகரத்தில் ஒண்ணு இருக்கு. அப்ப உழை அப்படின்னா உழைத்து வாழ வேண்டும். ஓகேங்களா? பிறர் உழைப்பில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒலை கொதிக்குது சொல்லுவாங்கல்ல. ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அரிசி போடணும். அப்ப உலை என்றால் இங்க சோறு என்ற பதம் தரும். பதம் என்றால் சொல் என்றால் ஒண்ணுதான். சரி, அடுத்தது குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு தொடரில் அமைக்கும். மடு அப்படின்னு இருக்கு, மாடுன்னு இருக்கு. மடு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது அந்த சொல்ல மடு, மாட்டுக்கு மடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இப்ப மடுனா இங்க பாருங்க, மேட்டுப்பாங்கான நிலம் அருகில் இருந்தது, அது வராது. மடு, மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. அது ஊத்தி வச்சிருப்பாங்கல்ல, கழனி தண்ணி இந்த மாதிரி எல்லாம். அப்ப கழனி அருகே இருந்த
மடுவில் மாடு நீர் பருகின. ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான். இல்ல வரல. அங்கேயும் வந்து மடு மூடு அப்படின்னு சொல்லிட்டு அது வரல. மடு மனு அதுவும் வரல. இங்க பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு மடு மாடு. ரைட்டா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த 25வது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று காரணம் தில்லான். கூற்று தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். சரியா அப்படின்னு கேட்டா கூட்டு காரணம் இரண்டுமே சரி. அடுத்த கேள்வி. கீழ்காணும் 3 தொடர்கள், மொத்தம் 3 தொடர் இருக்கு. இதுல எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க. இருந்த இடத்திலேயே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் IRCTC மற்றும் சுற்றுலா கழகமாகும். சரிதான். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பணம் செலுத்த இயலாது. வங்கி அட்டைனா என்ன பார்த்தோம்? ATM கார்டு இந்த மாதிரி சொல்லலாம். அது எல்லாமே வரும். வங்கி அட்டைன்னு சொல்லும் போது ATM கார்டும் வரும், டெபிட் கார்டும் வரும். அதாவது கடன் அட்டையும் வரும், பற்று அட்டையும் வரும். ரெண்டுமே வரும். ரைட்டா? அப்ப இல்லைன்னா அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பணம் செலுத்த இயலாதுன்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னு கேட்டா எஸ், கரெக்டா வருமா? UPI நீங்க கூகுள் பே பண்றீங்க, ATM கார்டு இல்லைன்னா கூகுள் பே ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ATM கார்டே இல்லைன்னா கூட ஒர்க் ஆகும்ல. அப்ப ஆங்கிறது தவறு. அடுத்தது பாருங்க. திறன் அட்டை, ஸ்மார்ட் கார்டை சொல்றாங்க என்பவை குடும்ப அட்டைக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை ஆகும். கரெக்ட் தானே? அப்ப இந்த ரெண்டும் ரைட்டு, இந்த அப்படிங்கிறது தப்பு. சோ அப்படி பார்த்தா சரி, தவறு. மீடியா, மீடியாவுக்கு நீங்க தமிழ் என்னன்னு சொல்லுவீங்க? மீடியா ஊடகம். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. கலைச்சொல். இங்க இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னப்பா அர்த்தம்? பொறிப்பு அப்படின்னு அர்த்தம். அசோகா இன்ஸ்கிரிப்ஷன், அசோகர் கல்வெட்டு, பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கொடுத்திருக்காங்க. கண்டருள் என்ற சொல்லிற்கு பொருள் குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்திடுங்கள். செய் அவ்வளவுதான். செய்யல் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா வந்து செய்தான் வரும். ரைட்டா? மாத்தி கொடுத்து செய், பொருத்தமான சொல்லை தெரிவு செய். இங்கெல்லாம் என்ன வரும்? இங்கெல்லாம் மாதம். ஆப்ஷன்ல பார்த்தா நிலவுன்னு கொடுத்திருக்காங்க. சரியாக வரும். திருமறைக்காடு. திருமறைக்காடுனா என்ன? வேதாரண்யம். சரியான கூட்டுப்பெயர், ஆட்டு மந்தை. கீழ்காணும் சொல்லில் கூட்டு பெயர்களை கண்டுபிடி. கல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கல் வந்து அப்படியே குவியலா கிடக்குதான். கற்குவியல். இதுல ரெண்டு சேர்க்கும் போது இல் வந்து இர்ரா மாறிடும். பற்பொடி, பல்பொடி. எப்படிப்பா இல்லு வந்து இர்ரா மாறுது? அந்த மாதிரி நம்ம புணர்ச்சி விதிகளை படிச்சிருப்போம். அடுத்தது பாருங்க, ரொம்ப சிம்பிள். பழம். இந்த சொல்லுடைய என்னன்னு கேட்டிருக்காங்க. பழம் சொல்லின் கூட்டு பெயர் என்ன? ஒரு பழம் அப்படியே இருக்கு, கொலை கொலையா இருக்குப்பா. திராட்சை பழம் கொலை கொலையா இருக்கு. குவியல்னு சொல்ல மாட்டாங்க. கட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மந்தை என்று சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு என்ன வரும்? சாண்டியாகோ மிகப்பெரிய மீன் இருக்கிறது தான் அவங்க அப்படியே கேட்டிருக்காங்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை தார். அடுத்த கேள்வி 38. சரியான தொடர் என்ன? சரியான தொடர் என்ன வரும்? தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தேர்ந்தெடுக்கணும். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. குருவி வந்து கூடுகட்டி வாழும் பறவையா? படிச்சிருப்போம். எங்கள் மட்டும் அது இருக்காது. உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு. இமயமலையில கூட இருக்கும். எங்க அது இல்ல? கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் முந்தி வந்து TNPSC-ல கேட்ட கேள்வி தமிழ்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண மாதிரி கேட்கிறாங்க. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க.
ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்றீங்களா? பார்ப்போம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். சில பேர் கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது 41வது கேள்வி. அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரவு ஓர் பகலும். இங்க ஓர் அப்படின்னு எங்க வந்திருக்கணும்? ஈரெழுத்து பக்கத்துல வந்திருக்கணுமா? ஒரு அப்படிங்கிறது சீர்மை பக்கத்துல வந்திருக்கும். அப்ப ஓர் இரவு ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். நா அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஒரு அப்படின்னு இருக்கு. சரியாக பொருந்தி இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 42. கீழ்காணும் தொடரில் பிழையை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம். இங்க அழகிய அப்படிங்கிற இடத்துல ஓர் அப்படின்னு வரணும். சிற்றூரில் ஒரு குளம். பாருங்க, பொறுத்துக. விகாரை அப்படின்னா கல்வி. ஈயில் அப்படின்னா வந்து கொடுத்தல். பரிதினா கதிரவன். இப்ப இத வச்சே நீங்க அடிச்சிடலாம். ஒண்ணு வரணும். ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. இருக்கு. வெறுப்பு அப்படின்னு கேட்டா அது வெறுப்புனா என்ன வரும்? மலை. அப்ப ஈ கரெக்டா இருக்கா? சி மட்டுமே, கதிரவன் மட்டுமே பார்த்தா உங்களால அடிச்சிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. சுலபமான கேள்வி. உரு இச்சொல்லின் பொருள் என்ன? உரு என்றால் அழகு. என்றால் அழகு. பொக்கிஷம், பரிகாரம், சூரன். பொறுத்துக. பொக்கிஷம்னா என்ன? அவ்வளவு செல்வம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? பொக்கிஷம்னா செல்வம். பரினா பார்த்தாலே தெரிஞ்சிடும், அது குதிரை. விகாரம் அழகு. சூரன்னா வீரன். ஆப்ஷன் டி. கிளை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்து அவன் அல்ல. எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். சொல்லும் போது கரெக்டா தானே இருக்கு. அவன் அல்ல கரெக்ட் தானே இருக்கு. ஆனா அவன் அல்லன் என்று வரணும். ஒருமைப்பன்மை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்னென்ன? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் தான் வரும். அன்று வராது. அல்லர், அல்லீர் இதெல்லாம் வராது. அல்லன். 38வது கேள்வி. ஒருமை பன்மையை பிழையற்ற தொடரை எழுதுக. தேர்ந்தெடுக்கணும். ஹிப்பாலஸ் என்பவர் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஹிபாலஸ் என்பவர் பருவ காலத்தின் பயனை உலகிற்கு உணர்த்தினான் அப்படின்னு வருமா? உணர்த்தினான் வராது. உணர்த்தினார்கள் வராது. உணர்த்தியவர்கள் வராது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட். இந்த கொஸ்டின்ல இருந்து பாருங்க, ஒரு பேரா கொடுத்திருக்காங்க. அந்த பேராவில இருந்து கேள்வி கேட்பாங்க. சரியா? இப்ப இந்த பேரா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பாத்துடலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்லயும் போகலாம். அந்தந்த பேராகிராஃப் பொறுத்து, அந்த பத்தியை பொறுத்து முதல் பேராவை படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் போகணும். இல்ல கொஸ்டினை படிக்கணும், அதுக்கப்புறம் பேரா போகணும். ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம்ல என்னவோ அதை வச்சு நீங்க ரைட். சரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யூபிஎஸ்சி சிசெட்ல அதிகப்படியா நீங்க வந்து பாப்பீங்க. பேப்பர் 2ல வந்து இருக்கும். அந்த மாதிரி இதை அணுகுங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் காமராஜரின் வீட்டுக்குள் சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர்களை அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் அப்படின்னு இழுக்கிறாங்க. சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். சோ நேர்மையான பதில். சரிங்களா? அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக போய் விட்டுட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்ன என்றார். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். இப்ப இங்க கொஸ்டின் என்ன? கொஸ்டின்ல இருந்தும் போகலாம், இல்ல பேராகிராஃப் படிச்சும் போகலாம். பேராகிராஃப் படிச்சு போனீங்கன்னா ஈஸி, எல்லா கொஸ்டினும் டக்கு டக்குன்னு. காமராஜர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவனும் அவருடைய தங்கையும். சோ இங்க சிறுவன் சிறுவன் கரெக்ட் தான். நிகழ்வு சிறுவனது எந்த பண்பை கூறுது? இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு எந்த பண்பை அப்படின்னு கேட்டா நேர்மையை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ரசீதை வந்து காமிக்கிறாங்க, அதே நேரத்துல வீட்டுல நடந்ததை சொல்றாங்க.
மறுநாள் குழந்தைகள் அனைவரும் காமராஜரை எவ்வாறு கண்டனர்? அப்படி மகிழ்ச்சியா இல்ல நெகிழ்ச்சியாக? மறுநாள் குழந்தைகள் காமராஜரை எவ்வாறு, இந்த பேராகிராஃப்ல போகணும். மறுநாள் குழந்தைகள் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா தேர்வுக்கு கட்டியாச்சு. ஓகே, அப்ப இந்த இடத்துல எது இருக்குன்னு பாக்கணும். நெகிழ்ந்தனர். சரிங்களா? காமராஜரை எவ்வாறு கண்டனர்னா நெகிழ்ந்தனர். தேர்வு சிறுவனும் சிறுமியும் எதற்காக வீட்டுக்கு வந்தாங்க? காமராஜரை பார்க்க ஆசைப்பட்டு, விளையாட, காமராஜரின் வீட்டிற்குள் வேடிக்கை பார்க்க. எது வரும்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராஜர் செய்த உதவி என்ன? உணவளித்தார், விரட்டி விட்டார், விளையாட அனுமதித்தார், பணம் கொடுத்தாரு. ஓகேங்களா? இப்ப நீங்க பேராகிராஃப் படிச்ச உடனே டக்கு டக்குன்னு நம்மளால அந்த கொஸ்டின் பார்த்த உடனே விடையளிக்க முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ரைட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, அதுவும் அது சார்ந்து வருதான்னு பாக்கலாம். கதவுகள்னு கொடுத்திருக்காங்க. பிரித்தெழுதுக. கூட்டு கூட்டல் கதவுகள் அப்படின்னு வருமா? இம் அப்படின்னு வந்திருக்கு. இன் அப்படி இருக்கு. கதவுகள், கூட்டும் கதவுகள், இம் வரும். அதனால இம் வரும். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். காலமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நலமெல்லாம் அப்படின்னு கொடுத்து, காலமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி காலம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பாப்போம்ல, அந்த மாதிரி நலமெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நலம் கூட்டல் எல்லாம் நலன் வராது. ஊக்கம் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம்னா வந்து மோட்டிவேட்டடா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க லேசின்னு அப்படின்னு வருமா? சோர்வாக இருத்தல், அதான் எதிர்ச்சொல். அதே மாதிரி இங்க பாருங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகுதல் அப்படிங்கிறது எளிமை, உடனே அணுக முடியும் அர்த்தம். அக்சசபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க அணுகுதல், விலகுதல் வருமா? விலகு. ஐயம்னா வந்து பயம். இங்க ஐயம் அப்படின்னு சொல்லும் போது தெளிவு. ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம், சோர்வு, மேலேயே பார்த்துட்டோம் 57வது கேள்வி. உண்மைனா பொய். நீங்க பொய்மைன்னு கொடுத்துருக்கு. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். நீக்குதல், இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல்னா சேர்த்தல். பொருந்தாத சொல்லை கண்டறி. இந்த கொஸ்டின் எத்தனை தடவை கேட்கறது? ரைட்டா? இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லும் போது தடவை கேட்டிருக்காங்கப்பா. கர்நாடகா, கேரளா, இலங்கை, ஆந்திரா. இதுல தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வரும். ஆனா இலங்கை வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பால் சுற்றி கடல் நடுவுல இருக்கு. அப்ப அதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 61வது கேள்வி. எது வந்து பொருந்தல? பொருந்தாத சொல்லை கண்டறிக. என்ன கொடுத்திருக்காங்க? அவன் அல்லன், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லீர்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் பொருந்தவில்லை. அடுத்தது, பொருந்தாத சொல்லை எழுதுக. இறந்த கால பெயரெச்சம். இறந்த கால பெயரெச்சம்னு சொல்லும் போது அது பொருந்தாதது கேட்டிருக்காங்க. படித்து வந்தான், படித்த மாணவி, இதெல்லாம் இறந்த கால தான். படித்து முடித்தான், படித்த மாணவன். ஓகே, படித்து முடித்தான், படித்த மாணவன். இதுவும் வந்து இறந்த கால தான். படித்த மாணவன், படிக்கும் மாணவி. படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள். தப்பு மாதிரி எனக்கு தோணுது. 62வது கேள்வி. கேள்விக்கு வந்து QIQ போய் பார்க்கலாம். QIQ என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. QIQ சி கொடுத்திருக்காங்க. படித்த மாணவன், படிக்கும் மாணவி. பொருந்தாத சொல்லை எழுதுக. இறந்த கால பெயரெச்சம். படிக்கும், படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள். இந்த கொஸ்டின்ல வந்து ஏதோ சம்திங் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 62வது கேள்வி. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 63
கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரை எடுத்தெழுதுக. காகம்னாலே அது கரையும், மயில்னா என்ன பண்ணும், கூவாது, பேசாது, அகவும். அப்ப காகம் கரையும், மயில் அகவும். பிழையை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்றொடர். உபதேசங்கள்லாம் என்ன அர்த்தம், அட்வைஸ்னு அர்த்தம். உபதேசங்கள்லாம் அறிவுரைகள். சரியான தொடரை தேர்வு செய்க, தேர்க. கண்ணகி எல்லாம் ஒரேதான் இருக்கு. அணிந்தால், அணிந்தார்கள், அணிந்தனர். அணிந்தால் என்பது சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேங்க் அப்படின்னா வங்கின்னு அர்த்தம். செக்குன்னா காசோலைன்னு வரும். கடன் அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. கடன் அட்டைனா டெபிட் கார்டுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, கீழே கொடுத்துட்டாங்க. கீழே இன்னொரு பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படின்னு இருக்கு. அப்ப டெபிட் கார்டுனா என்ன அர்த்தம் பாருங்க, பற்று அட்டை தான் டெபிட் கார்டு. ஓகேங்களா? அப்ப ஆங்கில சொல்லுக்கு இங்க பாருங்க, பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேங்க்னா அது வங்கி, சரியா தான் இருக்கு. ரெண்டு தடவை பேங்க்னா வங்கி, சரியா இருக்கு. செக்குனா வந்து காசோலைன்னு வரும். டிஜிட்டல் அப்படின்னு சொன்னா பணத்தாள்னு வராது. நல்லா தெரியுது, பணத்தாள் அப்படிங்கிறது வராது. கிரெடிட் கார்டு அப்படின்னா குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட்னா வந்து கடன் அட்டை. சோ அப்ப இதுதான் கரெக்டா இருக்கு. டெபிட் கார்டுனா பற்று அட்டைன்னு பார்த்தாச்சு. இங்க பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. முழக்கம்னா இங்க வாலெட் அப்படின்னு வராது. முழக்கம்னா ப்ரொமால்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி வரும். முழக்கம் அந்த மாதிரி வரும். ஓகே, பேச்சாற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெரியல. பேச்சாற்றல் தெரியல, ஏன்னா ஏதோ வித்தியாசமா வந்து எலக்யூஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க, தெரியல. ஒற்றுமைனா யூனிட்டின்னு வரும். துணிவுனா கரேஜ்னு வரும். மாத்தி கொடுத்துருக்காங்க, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப முழக்கம் எனக்கு நல்லா தெரியுது, பலாட் வராது. பலாட்னா என்னன்னா ஒரு லவ் சாங்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும், லவ் சாங் அப்படின்னு வரும், முழக்கம் கிடையாது. அப்ப எனக்கு தெரிஞ்சதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, பற்றட்டை பார்த்தாச்சு. இங்க பாருங்க, ஒளி வேறுபாடு, வரி, நீளம், வரி, தொடர், இதுதான் வரும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தேர்வு செய்க. பறவை, பறவைனா மதுரையில ஒரு ஊர் பேர் இருக்கு, பறவை. பறவை மூலியமா அவங்களை கேள்விப்பட்டிருக்கு. இப்ப பறவைனா கடல்னு அர்த்தம். இது வந்து பறவை அப்படின்னு சொல்லும் போது குளவி, நீர், கடல், பறவை, போம், ஆழி. ஓகேங்களா? சோ இப்ப கடல் புல் இதுதான் வரும். புக் படி பார்த்தா கடல் புல் இதுதான் வந்து சரியாக. சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி 71வது கேள்வி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை காண்க. பிழை இல்லாத தொடர்னு கேட்டிருக்காங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியை வாழ்த்தினான். அப்ப எல்லாமே கரெக்ட் மாதிரி தானே இருக்கு, கொஞ்சம் உத்து பார்க்கணும். கண்ணன் கரெக்டா இருக்கு. திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் 3 சுழி, மணமக்களை கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க 2 சுழி இருக்கு, இங்க 3. அப்ப இது தப்பு, இதுதான் ரைட்டு. இதெல்லாம் பாருங்க, கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன், இந்த மன இருக்கு வரும், வராதுல்ல. சரி, இருங்க. மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை தான், மன மகிழ்ச்சியுடன் வந்த மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு போட்டிருக்கேன். மன அப்படின்னா இது வந்து ஹார்ட், இல்ல 2 சொல்லி தான் வரணும். இங்க மனம் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் 3 தான் வரணும். அப்ப இங்க வந்து 2 வர வேண்டியது. இப்ப பாருங்க, டைப் பண்ணதுல கொஞ்சம் தப்பு பண்ணிருக்கோம். சோ இதுதான் கரெக்ட். 2 சுழி மன மகிழ்ச்சியுடன், 3 சுழி மன திருமணம். இங்க திருமணம்னு சொல்லும் போது 3 சுழி இருக்கா? அப்ப இங்க மணமக்களை அப்படின்னு சொல்லும் போது மணமக்களை, மனம் செய்தவர்கள், ஓகேங்களா, திருமணம் செய்தவர்களை குறிக்கக்கூடியது. அப்ப 3 வரணும். இதுதான் ஹார்ட் அப்படின்னா இதயம்,
மனசு அப்படின்னா 2 சுழி. மனசு 2 மனசு தானேப்பா, ஒருவனுக்கு ஒருத்தி. அப்ப வந்து மனம் அப்படின்னாலே வந்து உன் மனசுல நான் இருக்கேன், என் மனசுல இருக்கேன், 2 பேர் தான். பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடுக்க. அணி வேலி, அணி வனப்பு, வனப்பு தான் வரும். அணினாலும் அழகுனாலும் ஒண்ணுதான். அணிகலன்கள், வனப்புனாலும் அழகுனாலும் ஒண்ணுதான். அப்ப அழகு சிரிப்பு வராது, சிரிப்பு வராது. அப்ப அணி வனப்பு என்பது சிறப்பானது, சரியானது. அடுத்தது தூம்பல், சிவி, சியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? எல்லாமே வந்து கெட்டு போன காய்கனிகளை இருக்கக்கூடியது. கடல், கடல்னாலே வந்து என்னன்னு சொல்லுவோம், முன்னீர் வழக்கம் சொல்லுவோம். சோ அப்ப இங்க வந்து முன்னீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது சரிதான். ஆழி கடல் வரும், ஆரணம் கடல் வராது. ஆரணங்கள் 1000 யானை. வேலி, ஆரல், ஆழி சக்கரம். அப்ப பௌவனம், நீர் பௌவனம் தான் வரும். பேர்ச்சொல் பெரு, அது என்னவா கன்வெர்ட் பண்றாங்க, பெயர் எச்சமாக்குக. அப்ப பெற்ற அப்படின்னு வருமா. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லை வேர்ச்சொல்லையை கண்டறிக. இப்ப பொறி, பொறிந்த அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வரு, வருக, வா அப்படிதான் வரும். மயங்கி, மயங்கு கட்டளை தானே இருக்கணும். சோ அப்ப பொறி, பொறித்த இதுதான் வரும். ஆடினான் வேர்ச்சொல் என்ன, ஆடு தான் வரும். ஆடினான், ஆடு, ஆடி வராது. வேர்ச்சொல் அடுத்தது வந்து குமை அப்படின்னு கொடுத்தாங்க. குமைனா குமைந்தன, அதுதான் வினைமுற்று. வேர்ச்சொல்லுடைய வினை குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை, கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல் வினைமுற்றை கண்டுபிடி. கான் அப்படின்னா கண்டான், கண்டான் வருமா. கான்னா கண்டான். அகர வரிசை, அகர வரிசைன்னு சொல்லும் போது பாருங்க, அ ஆ இ ஈ ஏ ஏ. அப்போ உழவு, ஏர் அப்படிங்கிறது சரியா இருக்கு. மண், ஆடு சரியாக பொருந்தி இருக்கு. அகைன் அகர வரிசை பாருங்க, துக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி தான் சரியாக பொருந்தி. அகர வரிசை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கு. அகர வரிசை சொற்களை சீர் செய்தல். பாருங்க, அழகு, இசை, உரிமை, ஏற்றம் சரியாக பொருந்தி. சொற்களை ஒழுங்குபடுத்துதல். மலை, அகத்தியர், மலை வாழ்ந்தார் பொதிகை, இதெல்லாம் சரியா வரல. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதி சரியா இருக்கா. அடுத்தது தின், தீன். இப்ப தின்னா திண்மையான நெஞ்சம் வேண்டும், வலிமையான. தீன் அப்படின்னா உன் பொருள். அடுத்தது குவிந்து, குவித்து பார்த்திருப்போம்ல ஏற்கனவே. இந்த இத்து அப்படிங்கறத வச்சு நம்ம பார்த்திருப்போம். பணிந்து, பணித்து பார்த்தோமா. அந்த மாதிரி அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், இதுதான் வரும். அகரவரிசை திருப்பி அகரவரிசை கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அகரவரிசையில இருந்து ஒரு 2 கேள்வி கேட்பாங்க, அகரவரிசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏழு கடல், ஓலைச்சுவடி, ஊழி, அழகு. அழகு தானே முன்னாடி வரணும், சரிங்களா. அப்ப அழகு, ஊழி, ஏழு கடல், ஐயம், ஓலைச்சுவடி. அப்ப ஆன்சர் ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கி இயந்திர மனிதன் பெப்பர். அப்ப இயந்திர மனிதன் பெயர் என்ன? இப்பயும் வந்து இந்த ஜப்பான் எல்லா வார்த்தையும் வரணும். சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் எது, அங்க இருக்கு, அது சரியா வரல. ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் யார், பெப்பர். ஆனா இங்க சாப்ட் வங்கி அப்படிங்கிற வார்த்தை உள்ள வரல. சரி, இப்ப பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, ஜப்பானை சாப்ட்
உருவாக்கிய இயந்திர மனிதனே வெப்பர். இது வருமா? தமிழகத்தின் வீர விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவதல்லாம். ஏறு தழுவுதல். வீர விளையாட்டுல எது? வீர விளையாட்டு எது கேட்கலாமா? வீர விளையாட்டு விளையாட்டு. கல்லில் நார் உரித்தல். கல்லுல போய் எங்கேயாவது நார் உரிக்க முடியாதுல்ல. அப்ப முடியாத ஒரு செயல், இயலாத செயல். செய்வினை தொடர். கயல்வெளி பாடாதே. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழியால் பாடப்பட்டது செயற்பாட்டு வினை. கயல்வெளி பாடி மகிழ்வித்தாள் பிறவினை. யார? மத்தவங்கள. ஆனால் இங்க வந்து செய்வினை அப்படின்னு சொல்லும் போது கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லும் போது பிறவினை பாருங்க. அவனை திருந்த செய்தான். அவனை வரணும், வரக்கூடாது. அவனை நாள், அவனை வருத்தினான். வருந்தினான். அவனை வருந்தினான். இப்ப இதுல எது வரும்? அவனை திருந்த செய்தான். திருத்தினான். திருந்த செய்தான். அவனா திருந்தான். பிறவினை. அடுத்த கேள்வி. பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லும் போது மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆகாய தாமரை. ஆகாய தாமரைங்கிறது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா ஆனா ஆகாய தாமரை நீங்க இதுல பாப்பீங்க. ஆகாயத்துல தாமரையே இருக்காது. ஆனா நீங்க ஆற்றில் பாருங்க, வைகை ஆத்துல எல்லாம் மதுரையில நிறைய இடத்துல ஆகாய தாமரை இருக்கு. கொத்துக்கள் உற்பத்தி ஏற்ற இடமாக உள்ளதுன்னு சொல்லுவோம். அப்ப ஆகாய தாமரை இல்லாத ஒன்று தமிழ் பொறுத்த வரைக்கும். ஆகாய தாமரை இருக்கு, நீர்நிலைகள்ல காணப்படும். பாருங்க, என்விரான்மெண்ட்லயே நீங்க வந்து படிப்பீங்க ஆகாய தாமரை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. அவளை இடித்தல். இது வந்து எண்ணமும் ஏற்ற எண்ணத்துக்கும் செயலுக்கும் வராது. வாலண்டியர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தன்னார்வலர். கிளைமேட் தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண நிலை, தட்பவெப்பநிலை. காணொலி கூட்டம், வீடியோ கான்பரன்ஸ். விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஊருக்கு வருவியா? வராம இருப்பேனா என்ன அர்த்தம்? வினாவுக்கு எதிர் வினாதல். அப்படின்னா வருவேன்னு அர்த்தம். சரி, இது செய்வாயா என்று விதிக்க போது செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவல். விடை வகைகளை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதாவது போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். அப்ப மறை விடை. அங்கே மறுத்து கூறுதல்னு சொல்லிட்டாங்க, மறை விடை. 100 கேள்வி பார்த்திருக்கோம். 100 கேள்வியில எத்தனை நீங்க அடிச்சீங்க? 95 உங்களால அடிக்க முடிஞ்சிச்சா? 95 உங்களால அடிக்க முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம நிச்சயமா கிளியர் பண்ண வேலைக்கு போயிருக்க. அரசு வேலை ஒன்று உங்களுக்கு உறுதியாக உள்ளது. வாழ்த்துக்கள். 95 அடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.